Hi, this is Raji from Anu RB Math Solution. Integration chaptersல example thirdல ஒரு first subdivision பார்க்குறோம். sin x plus cos x dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு trigonometry functions கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே நம்ம வச்சுக்கிட்டு போடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ளிட் this integral அப்படின்னு போட்டுக்கிட்டு நான் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். integral sin x dx plus integral cos x dx இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். இதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதிக்க போகிறோம். நான் இதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் எல்லாமே இங்கே ரைட் சைடில் எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்போ இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போது sin x இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் காஸ் எக்ஸ் நெக்ஸ்ட்டு காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் sin x ப்ளஸ் sin x ப்ளஸ் சி. ஸோ இதோட ஆன்சர் கம்ப்ளீட் ஆகிடுது. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கொஷினை எடுத்து நீங்கள் எழுதி காமிங்க. therefore integral sin x plus cos x into dx equal to minus cos x plus sin x plus c. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அதே எக்ஸாம்பிள் 3ல செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இன்டகிரல் கொசிகன் எக்ஸ் இன்டூ கொசிகன் எக்ஸ் ப்ளஸ் காட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணி எழுதலாம். கொசிகன் எக்ஸ் இன்டூ கொசிகன் எக்ஸ் என்ன ஆகும்? கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு மாறும் ப்ளஸ் கொசிகன் எக்ஸ் இன்டூ காட் எக்ஸ். ஸோ கொசிகன் எக்ஸ் 1 காட் எக்ஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், இதை உள்ள மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா இன்டகிரல் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரல் கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இது என்ன பண்ணியிருக்கேன்னா இது ரெண்டுத்தையுமே இப்போ தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன ஃபார்முலா இங்கே யூஸ் ஆகுதோ அதை வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். கொசிகன் ஸ்கொயர் எக்ஸுக்கு ஃபார்முலா இருக்குது, ஸோ அதையும் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு அதுக்கும் ஃபார்முலா இருக்குது, எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இதில் யூஸ் பண்ணி எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இன்டகிரேஷன் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் உங்களால் சம்மே ஃபர்ஸ்ட் போட முடியும். அப்போ தான் கொஸ்டின் எது ரிலேட்டட்லேருந்து கேட்குறாங்க, எது மாதிரி இருக்குன்றத அனலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களால் போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலாவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸுக்கு நான் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். இன்டகிரல் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன எழுதணும்? மைனஸ் காட் எக்ஸ். அடுத்து இந்த கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸை நம்ம என்ன எழுதணும்னா மைனஸ் கொசிகன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இவ்வளோ தான் இந்த செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அதே எக்ஸாம்பிள் 3ல தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், இப்படி கொடுத்துருக்காங்க. இன்டகிரல் 1 மைனஸ் சைன் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னு. ஸோ இதையும் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ளிட் பண்ணும்போது டினாமினேட்டர் ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், இந்த டினாமினேட்டர் ரெண்டுத்துக்குமே நம்ம எடுத்துக்கணும். இப்போ இன்டகிரல் டிவைடட் பை 1 பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரல் சைன் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டுத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ கன்வெர்ட் 1 பை காஸ் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னா சீக்கன் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸை டேன் எக்ஸ் நம்ம எழுதுவோம். ஸோ இது மாதிரி இந்த ஐடென்டிட்டியை இங்கே யூஸ் பண்ணி இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போது இங்கே 1 பை காஸ் எக்ஸ் சீக்கன் எக்ஸ் இல்லையா, இங்கே என்ன இருக்குது, ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. ஸோ 1 பை காஸ் ஸ்கொயர் எக்ஸாக இருந்தால் இங்கேயும் வந்து ஸ்கொயராக மாறும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐடென்டிட்டி மட்டும்தான் அப்ளை பண்ணுறோமே தவிர இன்டெக்ரல் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இன்டெகிரேட் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளால் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணி எவ்வளோ சுருக்க முடியுமோ கொஸ்டினை சுருக்கிக்கணும். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இன்டெகிரேட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ 1 பை காஸ் ஸ்கொயர் எக்ஸை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு மாறிடுச்சு.
மைனஸ் இதில் வந்து நமக்கு 2 டேர்மாக பிரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த 2 டேர்மாக பிரித்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இங்கே 2 காஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் ஒரு காஸ் எக்ஸை இந்த சைன் கூடயும் இன்னொன்று தனியாக 1 பை காஸ் எக்ஸ்னும் இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இப்போ இதை அப்ளை பண்ணுங்க. சைன் பை காசை டேன்னு எழுதுங்க, 1 பை காசை சீக்கன்னு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டு அப்படியே இருக்கும். tan x, இது வந்து சீக்கன் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இதுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கான்னு பார்க்குறோம். பார்த்துட்டு அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ண போகிறோம். இப்போ நான் எழுதியிருக்கேன் பாருங்க, இந்த ரெண்டுத்துக்கும் என்ன ஃபார்முலா யூஸ் ஆகுன்றத மேலே எழுதியிருக்கேன். இப்போ இதுதான் யூஸ் பண்ணி நம்ம இங்கே போட போகிறோம். ஓகேவா? ஸோ இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? tan எக்ஸ். ஸோ இங்கே tan எக்ஸு. நெக்ஸ்ட்டு சீக்கன் எக்ஸ் tan எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் சீக்கன் எக்ஸு. இந்த மைனஸ் வந்து இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி. இவ்வளோ தான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர்.